ஏகாதிபத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு சிம்பிளா நம்ம ஊர் நாட்டாம படத்தோட அத ஒப்பிடலாம். நாட்டாமக்காரனா வேற யாரும் கிடையாது. ஊர்ல இருக்க சொத்து பத்துக்கள், நிலபுலன்கள் எல்லாம் அவரு கையில தான் இருக்கும். அப்ப அதிகாரமும் அவர்ட்ட தான் இருக்கும். அவர் சொல்றத தான் கேட்கணும். அவர் சொல்றத கேட்கலன்னா ஊர விட்டு தள்ளி வச்சுருவாரு. தள்ளி மட்டும் வைக்க மாட்டாரு. அவரோட யாரும் பேசக்கூடாது, புழங்கக்கூடாது. தள்ளி வைக்கிறவங்களோட. இது மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தோட கண்ட்ரோலும் அமெரிக்காட்ட இருக்கிறதா அமெரிக்கா நினைச்சுது. இப்ப இந்தியா மாதிரி இப்ப அ ரஷ்யாட்ட எண்ணெய் இந்தியா வாங்கக்கூடாதுன்னா வாங்கக்கூடாது. 30 நாளைக்கு நீ வாங்கிக்கலான்னா வாங்கிக்கலாம். இல்லன்னா இந்தியாவ நான் தள்ளி வச்சுருவேன். இந்தியாவோட நான் வர்த்தகம் செய்ய மாட்டேன். நீ உன் மேல வரி போட்டு உன்னை இது பண்ணுவேன்னு. மிரட்டல் விடுறாங்கல்ல, அது மாதிரி. அப்படி இந்த மாரி மிரட்டல்களுக்கு வந்து முழுக்க முழுக்க சில நாடுகள் வந்து எதிர்த்து நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இத வந்து ஏகாதிபத்திய எதிர்ப்புங்கிறோம். ஏகாதிபத்தியம்னா எல்லாம் எனக்கு தான், நான் சொல்றத எனக்கு கீழ தான் கேட்கணும் அப்படிங்கிறது. அதுல வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, சோசியலிச நாடுகளான கியூபா, வெனின்சுலா அப்படின்னு சொன்னாலும், இஸ்லாமிய நாடுகளான இந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்ன்னு சொல்றாங்க. இது மாதிரி நாடுகளான இந்த ஈரான், இது ஒரு பக்கம். இது வந்து மத அடிப்படைவாதத்துல இருக்கு. இந்த நாடுகள் நான் சொன்ன இந்த கியூபா, வெனின்சுலாலாம் பார்த்தீங்கன்னா, அது சோசியலிச நாடுகள் அதெல்லாம். சரிங்களா? அப்ப இவங்க எல்லாத்துக்கும் இந்த நாடுகளுக்கான அடிப்படையான புள்ளி பார்த்தீங்கன்னா, ஏகாதிபத்திய எதிர்ப்பு தான். ஏகாதிபத்திய எதிர்ப்புல இவங்க எல்லாம் ஒருங்கிணைகிறாங்க. அப்ப இந்த ஏகாதிபத்தியத்திற்கான விதைகள் வந்து 1979லேருந்தே ஈரான் மண்ல விதைக்கப்பட்டுருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். 1951ல ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரசிடென்ட் 1953ல அமெரிக்காவோட உளவுத்துறை என்று சொல்லக்கூடிய CIA, பிரிட்டனோட உளவுத்துறை என்று சொல்லக்கூடிய M16, இவங்க இருவரும் ஒருங்கிணைந்து ஆபரேஷன் ஏஜாக்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக ஒரு ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்தணும்னு அங்கே இருக்கக்கூடிய கைகூலிகளை கூட சேர்த்துக்கிட்டு, ஈரான்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிக்கிட்டு, தளபதிகளையும் உள்ள இருக்க அரசியல் எதிர்ப்பாளர்களையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு ஒரு ஆட்சி கவிழ்ப்பை நடத்திடுறாங்க 1953ல. என்ன காரணம் அப்படின்னா, ஆங்கிலோ ஈரானியன் எண்ணெய் நிறுவனம். ஆங்கிலோ ஈரானிய எண்ணெய் நிறுவனம் வந்து அங்கே மிகப்பெரிய அளவில் எண்ணெய்களை கொள்ளையடிச்சு பிரிட்டன்ல செல்வம் சேர்த்துட்டு இருக்குது. சரிங்களா? இதை வந்து அவரு நிறுத்துறாரு. யாரு? ஜனநாயகப்படி தேர்வு செய்யப்பட்ட முகமது மொசாடக் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதி. அவரு அதை வந்து தேசிய உடைமை ஆக்கிடுறாரு, அந்த எண்ணெய் வளங்கள் அனைத்தையும். இதனாலதான் அவரோட ஆட்சி அங்க கவிழ்க்கப்பட்டு பொம்மை ராஜா என்று அழைக்கக்கூடிய ஷா வந்து அங்க அமர்த்தப்படுறாரு. இது வந்து அந்த மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது.